ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமான விஷயங்களாக புரிய வைக்கிறாரு. பாபா தான் இனிமேலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கார். அதனால் எவ்வளவு நாம் வீணான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்திலிருந்து விலகி அவரை நினைவு செய்யும்போது நாமும் அவரை போல் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இனிமேலும் இனிமையான சாக்ரீனாக ஆக முடியுங்கிற. இப்போ இனிமைனா என்ன? நிர்விகாரியாக ஆகுவது. பாபா எப்படி எந்த ஒரு அழுக்கும் இல்லாத தூய்மையானவராக இருக்காரோ அதே போல் நாமும் விகாரம் இல்லாத தூய்மையான அந்த இனிமைத்தன்மையை அடையலாங்கிற. மேலும் பாபா சொல்கிறாரு, பாபா கிட்டேருந்து இந்த சங்கமேகத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை எடுத்துக்கொள்கிறோம். அது மூலமாக எதிர்காலத்துக்கான என்ன ஒரு சம்ஸ்காரம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, இப்போ பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத், அவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதல், அவருடைய படிப்பு, இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு எதிர்காலத்தில் ராஜ்யம் செய்யும் பொழுது எந்த ஒரு அமைச்சர்களும் உங்களுக்கு தேவையில்லைங்கிறார் ஆலோசனை சொல்வதற்காக. இந்த உலகத்தில் எவ்வளோ ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, அங்கே உங்களுக்கு எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஆலோசனை சொல்வதற்காக. இப்போ அப்படிப்பட்ட ராஜ்யம் செய்யக்கூடிய புத்திசாலியான ராஜாவாக பாபா ஆக்குறாரு. அந்த படிப்பை நாம் இப்போ தான் பாபா கிட்டேருந்து படிச்சுட்ருக்கோம். ஸ்ரீமத் உயர்ந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துகிட்ருக்கோங்கிற. அப்போ இந்த படிப்பை அவ்வளவு நல்லா நம்ம இந்த நேரத்தில் படிக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் என்ன நினைவு செய்யுங்க. மேலும் ஞான முரளியை டெய்லி கேளுங்க. எந்த அளவு எப்போ வரைக்கும் இருக்கோமோ அப்போ வரைக்கும் ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருங்க. இதுதானே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிங்கிற. மேலும் பாபா இன்றைக்கி சொல்கிறாரு, நான் ஆத்மாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை நீங்கள் முதல்ல நம்பிக்கை செய்யுங்க, நான் ஆத்மாங்கிறத. அப்படின்னா நான் பரமாத்மாவுக்கு தான் சொந்தம். அப்போ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறார் பாபா. நாம் பரம்தாம்லேருந்து இங்கே வந்திருக்கோம், சாந்தி தாம்லேருந்து இங்கே வந்திருக்கோம். ஆத்மா என்னுடைய உண்மையான வசிப்பிடம் சாந்தி தாமம். இப்போ பாபா இதை ஞாபகப்படுத்துகிறாரு, அங்கேருந்து இங்கே நடிகர்களாக வந்திருக்கீங்க, நடிக்கிறீங்க. நிராகார உலகம்தான் உங்களுடைய வீடுங்கிற. நிராகார உலகம்னா எங்கே எந்த பொருளும் 5 தத்துவத்தினால ஆனது இல்லையோ, கண்ணுக்கு தெரியறது எந்த பொருளும் இல்லையோ, அது நிராகார உலகம். ஆத்மா நாம் அங்கே அப்படி தான் இருந்தோம். அந்த உலகம்தான் நம்மளுடைய உண்மையான வீடு. இப்போ சாக்கார உலகத்துக்கு நடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நடிக்கிறது ஆத்மா தான், உடல் கிடையாதுங்கிற. ஆனால் ஆத்மா இல்லாமல் உடல் இயங்காது, உடல் இல்லாமல் ஆத்மாவும் நடிக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து பாட்டை நடிக்கிறோம். அப்போ பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பிறவிகள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஆத்மா தூய்மையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையோட நிலையை இழக்குதுங்கிறார். எப்படி பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு தான் நல்ல ஒரு புதிய பில்டிங்காக இருந்தாலும் ஒரு மாதம் கழித்து பாருங்கள் கொஞ்சம் பழசாயிரும். அந்த தேய்மானம்ங்கிறது ஏற்பட தானே செய்யும். இப்போ அதே போல் தான் ஆத்மா சத்யுகம் திரேதாயுகத்தில் பிறவி எடுக்க எடுக்க அதில் இருக்கக்கூடிய தூய்மையோட தரம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வருங்கிற. அப்போ நீங்கள் அவ்வளோ சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா சதோ ரஜோ தமோ பிரதான நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வரீங்க. இப்போ எல்லோரும் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். அவரவர்கள் நடிகர்களாக எந்த நேரத்தில் வரணுமோ இங்கே வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்தாச்சு, திரும்ப போகணும். ஆனால் மதிப்பு யாருக்குங்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து வந்த ஆத்மாக்களுக்கு தான் மதிப்பு அதிகம், லாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு இல்லைங்கிறாரு. எப்படி கொசுவானது காலையில் பிறக்கும் நைட்டு இறந்துடும், ஒரு நாள் தான் அதோட வாழ்க்கைனா அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடையாது. அதே போல் தான் அங்கேருந்து இங்கே வராங்க, ஏதோ கொஞ்சம் பாகத்தை 1-2 பிறவி 10 பிறவி எடுக்கிறாங்கன்னா அது கூட பெரிய மதிப்பு இல்லை. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு தான் அவ்வளோ மதிப்பு, நீங்கள் தான் அவ்வளோ சுகத்தை பார்த்துருக்கீங்கிறார். இப்போ இருக்கக்கூடிய சுகம் ரொம்ப ரொம்ப காக்கை எச்சமுக்கு சமமானது, மறைஞ்சிடும். பாபா அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் அவ்வளோ உயர்ந்த சுகத்துக்கு போகிறீங்க, துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகத்துக்கு போகிறீங்கன்னா இப்போ எவ்வளோ உங்களுக்கு அதனுடைய குஷி இருக்கணுங்கிறார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட நேரடியாக அதெல்லாம் கேட்கும் போது மதுபனில் போய் போதை இருக்கும், மற்ற வீட்லேயோ இல்லை சென்டர்லேயோ கேட்குறோம் படிக்கிறோன்னா அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிற. பாபா ஒருத்தர் தான் நம்மளை செல்லமான குழந்தைங்களே, இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே அப்படின்னு சொல்ல முடியும். அவர் தான் நம்ம கூட இப்படி பேசுகிறார், ஆன்மீக உரையாடல் செய்கிறாரு, இங்கே நேரடியாக நமக்கு இதை புரிய வைக்கிறேன்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ நினைவு செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரை விலகும். மாயா இதில் தான் ஆனால் தடை ஏற்படுத்துது, உங்கள் முயற்சியை விடாதீங்கிற. எப்படி சீதையை காட்டியிருக்காங்க, அவங்க ராவணனோட ஜெயிலிருந்து வந்த பிறகு ராம்கிட்ட அக்னி பிரவேசம் பண்ணாங்க, நெருப்பில் புகுந்து வெளியே வந்தாங்க.
அப்போ தூய்மையாக ஆயிட்டாங்கன்னு. பாபா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது, ஆத்மா நெருப்புலாம் போட முடியாது. யோகம்ங்கிற அக்னி, இப்போ நம்ம எல்லாருமே ராவணனோட ஜெயிலில் தான் இவ்வளோ காலம் இருந்தோம். இப்போ பாபாவோட நினைவுங்கிற அந்த யோக அக்னியில் ஆத்மா இருக்கும்போது தான் மீண்டும் நம்ம உண்மையான தூய்மையான நிலையை அடையிறோங்கிறது. இப்போ எல்லாருக்குமே விநாச காலத்தில் நிறைய பேருக்கு விபரீத புத்தி, பரமாத்மா சொல்கிறத கேட்கறது இல்லைங்கிறார். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அன்பான புத்தி. அவர் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படிப்பினைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ராஜ்யத்தை, உயர்ந்த பதவியை நீங்கள் அடையிறீங்கிற. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ என்னை நினைவு செய்யுங்க. மற்ற எந்த ஒரு வீணான விஷயங்களுக்கும் போகாதீங்க. இந்த துக்கமான உலகத்தை, கலியுகத்தை மறந்துடுங்க. சுகதாம் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கிற. வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 21/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை இனிமேலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கின்றார். ஆகையால் அனைத்து வீணான விஷயங்களையும் விட்டுவிட்டு அந்த தந்தையை நினைவு செய்தால் நீங்களும் இனிமையான சாக்ரீனாக மாறிவிடுவீர்கள். கேள்வி: நீங்கள் தந்தையிடத்தில் ஸ்ரீமத் பெற்று தனக்குள் எந்த ஒரு சன்ஸ்காரத்தை நிறைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: எதிர்காலத்தில் அமைச்சர்களினுடைய குழு இன்றி முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்யக்கூடிய சன்ஸ்காரம், ஆளுமை திறன், இதை அடைகிறீர்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே எதிர்காலத்தின் ராஜ்யத்தை நடத்துவதற்கான ஸ்ரீமத்தை பெறுவதற்காக தான். தந்தை உங்களுக்கு அரை கல்பம் வரை யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே இல்லாதவாறு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். யாருடைய புத்தி பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆலோசனை பெற வேண்டியதாக இருக்கும். பாட்டு: நீங்கள் தான் தாயாக தந்தையாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று கூறியது யார்? கண்டிப்பாக ஆன்மீக தந்தை தான் அவ்வாறு கூற முடியும். உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் பார்த்து என்னுடைய இனிமையான குழந்தைகளே அப்படின்னு வேறு எந்த மனிதனும் கூறவே முடியாது. அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த குரு, சாது, சன்னியாசிகளும், ஒரே ஒரு பரமாத்மா தான் அப்படி சொல்ல முடியும். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிக அன்பான தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர், அல்லது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அதாவது பல இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம், பக்தியும் நம்ம செய்து வந்துட்டோம். இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, அவரை தவிர நமக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்குறவங்க யாரும் இல்லை. அதனால்தான் துக்கத்தின் போது அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா நம்மை சுகதாமத்திற்கு தகுதியானவராக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிவீர்கள். இப்போ அவர் நம்ம துக்கத்தை மட்டும் போக்கலை, பல பிறவிக்கும் சுகமானவர்களாக நம்மளை மாற்றுறார். சதா காலத்திற்கும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கிறீர்கள். அப்படின்னா பாபா நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, யார் முன்னாடி இருக்கீங்க, எப்பேற்பட்டவர் முன்னாடி இருக்கிறீங்க, என்ன விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட இருந்து அடைஞ்சிட்ருக்கிறீங்க. எதிரில் உட்கார்ந்து கேட்பதற்கும் தூரத்தில் இருந்து கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மதுபனுக்கு போகிறோம் அங்கே இருக்கிறதும், வீட்டில் இருந்து இல்லை சென்டருக்கு போகிறோம் அங்கே கேட்பதும் வித்தியாசம் இருக்குது. மதுபனத்தில் நேரடியாக வருகிறீர்கள். மதுவனம் மிக பிரபலமானது, ரொம்ப ஃபேமஸானது. மதுவனம் பிருந்தாவனத்தில் அவர்கள் கிருஷ்ணனுடைய சித்திரத்தை காண்பித்திருக்கிறார்கள். மதுசூதன் அப்படின்னாலே கிருஷ்ணனை சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க மதுபன், இனிமையான இடத்துல வருவது யார்? சிவபாபா. ஆனால் கிருஷ்ணர்கிடையே இது சொல்ல முடியாது. இங்கே நிராகார தந்தை தான். இங்கே யார் இருக்கா? கிருஷ்ணன் கிடையாது. நிராகார தந்தை குழந்தைகளாகி உங்களை சந்திக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் மதுபன். நீங்கள் உங்களை அடிக்கடி ஆத்மா என்று நம்பிக்கை செய்து கொள்ள வேண்டும். நம்ம யார்? ஆத்மா பரமாத்மா கிட்ட வந்திருக்கும். நான் ஆத்மா, தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அப்பா கிட்டேருந்து நான் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கேன். முழு கல்பத்திலும் இந்த ஒரே ஒரு சமயத்தில் தான் அவர் வருகின்றார். வேறு நான் கூப்பிட்டுட்டே இருக்கலாம், ஆனால் அவர் வரக்கூடிய டைமில் தான் அவர் வருவார். இது கல்பத்தின் மிக கல்யாண்காரி சங்கமிகம், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய சங்கமிகம் அவர் வரும்போது. இதற்கு புருஷோத்தம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் பாபா கிட்ட வரும்போது புருஷ ஆத்மா உத்தம நிலை அடைகிறோம். அதனால் இது புருஷோத்தம சங்கமிகம்.
இந்த சங்கமயுகத்தில் தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமானவர்களாக மாறுகின்றனர். இப்பொழுது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். பிறகு சதோ பிரதானமாக மாற வேண்டும். சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் உத்தமமானவர்களாக இருந்தார்கள். தமோ பிரதானமாக ஆவதினால் மனிதர்கள் கீழானவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்படின்னா ஆத்மா உயர்ந்த ஞானத்தோட குணத்தோடு இருக்கும்போது சதோ நிலை, அதெல்லாம் இழக்கும்போது தமோ நிலை. ஆக ஆத்மாக்களுக்கு தந்தை எதிரில் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆனால் டைரெக்டாக வந்து தான் உட்காந்து நம்ம கூட பேசி புரிய வைக்கிறாரு. முழு நடிப்பும் ஆத்மாதான் நடிப்பதை தவிர சரீரம் அல்ல. உடலுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆத்மா இருந்தால் தான் உடலில் இயக்கி நடிக்க முடியும். ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் சேர்ந்து விடும் பொழுது தான் நடிப்பு ஏற்படுகிறது. ஆத்மா இல்லாமல் உடல் ஒன்றும் செய்ய முடியாது, உடல் இல்லாமல் ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் நிராகார உலகம் அல்லது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் வந்துவிட்டது. இப்போ நம்ம ஆத்மான்னு அறிமுகம் கிடைச்சோடனே இன்னொன்று என்ன, என்னுடைய வீடு எது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். பரம்தாம். இது வேறு யாருக்கும் தெரியாது. சுயம் புரிந்து கொள்வது கிடையாது, புரிய வைக்கவும் முடியாது. மற்ற யாருனால இது தானாகவே உணர முடியாது, மற்றவங்களுக்கும் சொல்ல முடியாது. உங்களுடைய புத்தி பூட்டு தான் இப்போ திறக்கப்பட்டு விட்டது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது நிராகார உலகம். ஏன் நிராகார உலகம் சொல்கிறோம்? ஏன்னா அங்கே 5 தத்துவத்தினால் ஆன எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியக்கூடியது கிடையாது. அதனால் அது நிராகார உலகமாக இருக்குது. இது சாக்கார உலகம். இங்கு நாம் அனைவரும் ஆத்மாக்கள் பாகத்தை நடிக்கும் நடிகர்கள். அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறோம். சாக்காரம்னாலே கண்ணுக்கு தெரியக்கூடிய 5 தத்துவனால ஆகப்பட்டது. முதல்ல நாம் தான் நடிக்க வந்திருக்கிறோம் சத்தியுக ஆரம்பத்தில். பிறகு வரிசை கிரமமாக மற்றவங்கள்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வந்து விட மாட்டார்கள். பரம்தாமில் 750 கோடி ஒன்றா வர மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம். அப்போது தான் அனைவரும் ஒன்றாக சேர முடியும். எப்பொழுது நாடகம் முடிவடைகிறதோ அப்போ தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம கீழே வந்துடுவோம். இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் கிடைத்து விட்டது. உண்மையில் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது, இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கின்றது. இப்போ நம்மை பற்றி என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோம், பரம்தாம் என்னுடைய வீடுன்னு புரிஞ்சுக்கிறோம். அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆத்மா நான் பரம்தாமத்திலேருந்து நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் சாக்கார உலகத்திற்கு. தந்தை முழு நேரமும் நடிக்க வருவது கிடையாது. அவருக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். நம்ம முழு நேரமும் நடிக்கிறோம், அவர் கடைசி கொஞ்ச நேரத்தில் நடிக்க வரார். நாம் தான் நடிப்பை நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். ஆத்மா நடித்து குணம் சக்தி இழந்துருச்சு, கீழே வந்துருச்சு. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இதெல்லாம் டைரக்டாக இருந்து கேட்கும்போது மிகுந்த போதை ஏற்படுகிறது இல்லையே. நம்மை பற்றி எவ்வளோ முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். அந்தளவு போதை முரளி படிக்கும்போது ஏற்படுவது கிடையாது. நாம படிக்கும்போதும் பாபா கிட்ட டைரெக்டாக கேட்கும் போதும் வித்தியாசம் இருக்குது. இங்கே நீங்கள் டைரெக்டாக எதிரிலே இருக்கிறீர்கள் அல்லவா. ஆக முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த நிராகார உலகத்திலேருந்து சாக்கார உலகத்து வராங்க. பாரதம் அப்போ தேவி தேவதைகள் வாழ்ந்த பூமியாக இருந்தது. இப்போது அப்படி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா அவங்க தேவதைகளும் கீழே வந்துட்டாங்க. சித்திரங்கள் தான் இப்போ இருக்குது, அதை தான் நம்ம பார்க்குறோம். பாபா சொல்கிறாங்க, சித்திரங்களை எப்போ பார்க்கிறீர்கள் என்றால் அவசியம் இருக்கின்றார்கள் அல்லவா இல்லையா. அவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னா ஏற்கனவே அவங்க இருந்துட்டு போயிருப்பாங்க. அதனால தான் அவங்களோட சிலைகள் மூர்த்திகள்லாம் இருக்குது இல்லையா. முதலில் நாம் தான் அப்படி தேவி தேவதைகளாக இருந்தோம். தனது பாகத்தை நினைவு செய்வீர்களா? இப்போ நமக்கு அந்த சிலைகள் மூர்த்திகளை பார்க்கும்போது இந்த ஞாபகம் வருதா, நாம் தான் இப்படி இருந்தோம், பாகத்தை நடித்தோன்னு. இது நாடகமாகும். புது உலகம் பிறகு பழையதாக ஆகியிருக்கிறது. இப்போ பாபனம் புரிய வைக்கிறார், நீங்கள் தான் அந்த தேவதா பாகத்தில் நடிச்சிங்க. அப்படி இருந்த புதிய உலகம் பழசாயிடுச்சு. இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மேலிருந்த ஆத்மாக்கள் முதல்ல வரும்போது அது சத்தியுகம், சதோ பிரதான உலகத்தில் தான் வரும். சத்தியுக ஆரம்பத்தில் நடிப்பதற்காக நீங்கள் தான் வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தின் எஜமானர்கள் மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். நம்மை பற்றி பாபா ஃபுல்லாக சொல்கிறார். நீங்கள் தான் அவ்வளோ உயர்ந்த மகாராஜா மகாராணிக்களாக சத்தியுகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தீங்க. உங்களோட ராஜ்யமே இருந்தது. இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லை. நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பதை தான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அந்த ராஜ்யத்தை சென்று நம்ம எப்படி அடையணும், அதை செய்யணுங்கிறது தான் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. அங்கே அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆலோசனை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா கூட யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக மாறிவிடுகின்றனர். பாபா அவ்வளோ புத்திசாலியாக
அவ்வளோ உயர்ந்தவர்களை நம்ம ஆக்கிடுறாரு. புத்திசாலித்தனம்னா விகாரமே இல்லாதது தான் புத்திசாலித்தனம். அப்போ அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கும். உயர்ந்த நிலையில் இருக்கும்போது யாருக்கிட்டேயும் அவங்க அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு அவர்கள் மற்றவர்களிருந்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே இருக்காது. ஒருவேளை யாரிடமாவது ஆலோசனை பெற்றால் அப்போ அவங்களுடைய புத்தி பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புத்தி யாருக்கு ஷார்ப்பாக இருக்கோ தைரியமாக முடிவெடுப்பாங்க, இல்லை இதுதான் கரெக்டுன்னு. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சதோ பிரதானமாக இருக்கிறவங்க புத்திசாலி. அவங்க எல்லாமே அவங்களுக்கே தெரியும், யார்கிட்ட அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. இப்பொழுது பெறக்கூடிய ஸ்ரீமத் சத்தியத்தில் நிலைத்திருக்கும். இப்போ நம்ம எது உண்மை பொய், எது கரெக்டு தப்பு பாபா சொல்லித்தரார். சத்தியம் அசத்தியம் இதெல்லாம் புத்தியில் இருக்கனால நம்ம சத்தியமான வழியை மட்டுமே தேர்ந்தெடுத்து போவோம், குழப்பமே இருக்காது. இப்பொழுது உங்களது ஆத்மா புத்துணர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா பரம்தாம் வாசி, நடிக்க வந்திருக்கேன், சத்தியுகத்தோட ராஜ்யத்தை செய்கிறதுக்காக படிச்சுட்ருக்கேன், பாபா எனக்கு வந்திருக்காரு, சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் நமக்கு புத்தியில் இருக்கணுங்கிறார். சாந்தி தாமத்திலிருந்து வந்து இங்கே நீங்கள் பேசுபவர்களாக ஆகிவிட்டீர்கள். அங்கே அமைதியாக இருந்தோம், இப்போ டாக்கியாக மாறிட்டோம். பேசாமல் காரியத்தை எதுவும் செய்ய முடியாது, நடிக்க முடியாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வாறு தந்தையிடம் முழு ஞானம் இருக்கிறதோ அதே போன்று இப்பொழுது ஆத்மா உங்களிடமும் முழு ஞானம் இருக்கிறது. நாம் ஒரு சரீரத்தை விட்டு சன்ஸ்காரத்துக்கு ஏற்றபடி மறுபிறவி எடுக்கின்றோம் என்று ஆத்மா கூறுகிறது. உள்ள என்ன சன்ஸ்காரமோ அதுக்கேற்ற ஆண் பெண் நடிப்பு இல்லை எல்லாமே நமக்கு பதவி படிப்பு எல்லாமே கிடைக்கும். மறுபிறவி அப்படிங்கிறது வந்து அவசியம் இருக்கிறது. யாரும் ஆத்மா உடலில் இருந்து போன பிறகு அப்படியே அழிஞ்சு போகிறது கிடையாது. ஆத்மா அழியாது, திரும்ப பிறவி எடுத்து தான் ஆகணும். ஆத்மாவிற்கு என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதை ஆத்மா நடித்து கொண்டே தான் இருக்கிறது. நடிப்பிலேருந்து விலக முடியாது. சன்ஸ்காரத்துக்கு ஏற்றபடி மற்றொன்றை எடுக்கிறது, ஆணோ பெண்ணோ. ஆத்மாவின் தூய்மையினுடைய அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. பேட்டரி யூஸ் பண்ண எனர்ஜி கம்மியாகும், சார்ஜ். அதே போல் தான் ஆத்மா எவ்வளோ பிறவி எடுக்குதோ அவ்வளோ அதனுடைய சக்தி குறையும். தூய்மையின்மை என்ற வார்த்தை துவாபரிகத்திலிருந்து பிறகு பயன்படுத்தப்படுகிறது. அப்பவித்திரதாங்கிறது சத்தியுகம் திரேதாயுகத்தில் இல்லவே இல்லை. இருப்பினும் சிறிது வித்தியாசம் அவசியம் இருக்கவே செய்யும். ஆனால் பிறவி எடுக்க கொஞ்சம் அதனுடைய தூய்மையோட நிலை அதில் வித்தியாசம் வரும். நீங்கள் புது கட்டடம் கட்டுங்கள், 1 மாதத்துக்கு பிறகு அவசியம் சிறிதளவாவது வித்தியாசம் ஏற்படும். புது பில்டிங் கட்டுறோன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பழைய தன்மைங்கிறது ஏற்பட தான் செய்யும். அதே போல் தான் ஆத்மாவுங்கிறார். சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பழசாயிட்டே தான் வரும். பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் வந்திருப்பதே குழந்தைகளாகி உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான் என்று தந்தை கூறுகிறார். எந்த அளவிற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவார்கள். தந்தையிடம் எந்த வேறுபாடும் கிடையாது. யார் என்ன எப்போ வந்தாங்க எதுவுமே பாபா பார்க்க மாட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆஸ்தி எடுத்துக்கலாம். நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன் என்பதை தந்தை அறிவார். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களுக்கேற்ற முயற்சியை செய்கின்றனர். பாபா சொல்லி கொடுக்குறாரு. எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா, ஃபஸ்ட்டு கிரேடுக்கு போக முடியுமானா முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன பாகம் இருக்கோ சக்தி இருக்கோ அதுக்கேற்ற படிக்கிறாங்க. ஆண் பெண் என்ற பார்வை இங்கே கிடையாது. இங்கே வந்து ஆண் பெண்ணு அது வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் ஆத்மா படிக்கிறாங்க, ஆஸ்தி எடுத்துக்கலாம். குழந்தைகள் நீங்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆணுக்கிட ஆஸ்தி அதிகம், பெண்ணுக்கு கம்மி, அந்த மாதிரிலாம் இங்கே வித்தியாசம் கிடையாது. பாபா கிட்டேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். நம்ம எல்லாருமே சகோதரர்கள். அனைவருக்குமே தந்தை கற்பிக்கின்றார், ஆஸ்தியை கொடுக்கின்றார். தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளிடத்தில் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். நம்மக்கிட்ட பேசுகிறார். ஹே செல்லமான குழந்தைகளே, இனிமையான அன்பான குழந்தைகளே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பேசுகிறார். நீங்கள் அதிக காலம் நடித்து இப்பொழுது ஆஸ்தியை அடைவதற்காக மீண்டும் என்னை சந்தித்திருக்கின்றீர்கள். இதுவும் நாடகத்தில் நைட்டிருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நடிச்சுட்டு கடைசி சமயத்தில் பாபா கிட்ட நம்ம வருவோம். ஆரம்பத்திலிருந்து பாகம் பதிவாயிருக்கிறது. என்னெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம நடிக்கணுமோ அது எல்லாமே ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நடிகர்களாகிய நீங்கள் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றது, இதில் அழிவற்ற பாகம் பதிவாயிருக்கிறது. அப்போ ஆத்மானாலே நம்ம யார்? நடிகன். நடிக்கிறதுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம், நடிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மா நம்ம அழிவில்லாதவர்கள். இந்த 5 தத்துவத்தினால ஆன எந்த பொருளும் நம்ம அழிக்க முடியாது. ஆத்மா நான் அழிவில்லாதவன். மேலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நடிப்பு, என்னெல்லாம் நடிக்கணுமோ அதுவும் அழியாது, அந்த பாகமும் அழியாது. சரீரம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். மற்றபடி ஆத்மாவானது தூய்மையான நிலையிலிருந்து நடித்து அசுத்தமாக மாறுது.
சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கின்றது. இது அசுத்தமான உலகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது சுகதாமம் ஸ்தாபனையாகிறது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். இல்லையா? நாம சுகதாமில் இருக்கும் போது மற்றவங்களாம் மேலே இருப்பாங்க. இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் கொசுக்களை போன்று திரும்ப செல்வார்கள். எல்லாரும் போய் தான் ஆகணும். இந்த நேரத்தில் தூய்மையே இல்லாத உலகில் எந்த ஆத்மா வந்தாலும் அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? பாபா கொசுனே சொல்கிறாரு, இப்படிப்பட்ட உலகத்தில் வருவாங்க, 2-3 பிறவி எடுப்பாங்க, 10 பிறவி எடுப்பாங்க, திரும்ப போவாங்க. அப்போ கொசு கூட காலையில் பிறந்து சாயந்தரம் செத்து போய்டும். அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? அதே போல தான் இப்போ வரக்கூடிய ஆத்மாக்களோட வேல்யூங்கிற. யார் முதல்ல புதிய உலகத்தில் வராங்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு இருக்குது, வேல்யூ இருக்குது. புது உலகம் இருந்தது, அதுதான் பழசாக மாறிடுச்சு. இல்லையா? புதுசாக அப்படி கிடையாது, புதுசு தான் பழசாயிடுச்சு, பழசு தான் மீண்டும் புதுசாகணும். புது உலகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். அங்கு துக்கத்தோட பேரடையாளமே இருக்காது. இங்கு என்ன இருக்குது? அளவற்ற துக்கம் தான் இருக்குது. தந்தை துக்கம் நிறைந்த இந்த பழைய உலகத்திலேருந்து நம்மளை லிபரேட் பண்ணுறாரு. இந்த பழைய உலகம் அவசியம் மாற வேண்டும். ஏன்னா கடைசியில் வந்துருச்சு, மாறியே தான் தீரணும். இப்போ எவ்வாறு பகலுக்கு பின் இரவு, இரவுக்கு பின் பகல் வருகிறதோ அதுபோல் இப்போ கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வந்தே தீரணும். நாம் சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஆக நான் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? இவ்வளோ புரிஞ்ச பிறகு தன்னை ஆத்மான்னு நம்பிக்கை செய்து பாபாவை அவ்வளோ நினைக்கணும், அவ்வளோ ஆஸ்தி எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். சிறிதாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யம் அடைவது எளிய விஷயம் கிடையாது. சத்தியுகத்துக்கு போகிறது கூட சித்தி வீட்டு போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாயாவினுடைய அதிசயம் என்னவென்றால் அடிக்கடி உங்களை மறக்க வைத்து விடுகிறது. அது வேலையை அது பண்ணுது. பாபா இவ்வளோ சொல்லித்தராரு, டெய்லி 4 பேஜ் பேசுகிறாரு. ஆனால் அதை விட மாயா அதிகமாக வேலை பண்ணி மறக்க வச்சுருதுங்கிற. இதற்கு பாபா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வழி நீங்கள் கண்டுபிடிக்கணும் மறக்காமல் இருக்கிறதுக்கு. என்னுடையராக ஆவதின் மூலம் நினைவு நிலையாக இருப்பது என்பது கிடையாது. பாபாவுடையவங்களாயிட்டோம், சென்டர்லேயே இருக்கிறோம் அப்படின்னா கூட நிலையாக அவரே நினைப்போன்னு சொல்ல முடியாது. மற்றபடி என்ன முயற்சி செய்வீர்கள்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். இது நம்மளுடைய கடைசி பிறவி. இல்லை, இதை நம்ம தெரிஞ்சுருக்கோம். இந்த சரீர உணர்வை விட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் நினைக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் தான், என்னுடைய அனைத்து சொந்தமும் அவர் ஒருத்தர் தான், அவரை தான் நான் நினைக்கணும். அப்படி ஆத்ம அபிமானியாக இருங்க. இல்லற வாழ்க்கையில் இருக்க தான் வேண்டும், அவசியம் முயற்சி செய்யணும். அதில் இருந்துகிட்டே முயற்சி பண்ணுங்க. தன்னை ஆத்மா என்று நம்பிக்கை செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும். அங்கே இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய வீடு அது என்னோடய வீடு, அது என்னோடய குடும்பம், அவங்கெல்லாம் என்னோடவங்க, அப்படி கிடையாது. நான் ஆத்மா, பரமாத்மாவுக்கு சொந்தம் நம்பிக்கை செஞ்சுட்டு அவரை நினைவு செய்யுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறோம். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தோட மகிமை. நீங்கள் ஒரே ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நான் ஒருவன் தான் சாக்ரீனாக இருக்கின்றேன். அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கார், ரொம்ப இனிமையாக இருக்கிறார். நீங்கள் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு மிக இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுங்கள். பாபா சொல்ல, நான் எவ்வளோ இனிமையாக இருக்கணும், எந்த விகாரமும் இல்லாத நிர்விகாரியாக பாபா இருக்காரோ அதே போல் நீங்களும் இனிமையாக மாறிடுங்க. இப்பொழுது உங்களது ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறது. சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும். சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பாபா. சத்தியுகத்தை பாபா தானே ஸ்தாபனை பண்ணுறார். அப்போ அவரை நினைவு செய்வது எவ்வளோ எளிமையானது. அவர் நினச்சா இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆனால் மாயாவோட எதிர்ப்பு அங்கே தான் அதிகமாக வருது. ஆகையால் முயற்சி செய்து என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய விகாரங்களோட கரையெல்லாம் நீங்கிவிடும். வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. இல்லையே, நினச்சா போதும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு அழுக்கு கரையெல்லாம் விலகிடும். இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாகத்தை திரும்பவும் நடித்தே ஆக வேண்டும். 5000 வருஷம் என்ன நடித்தோமோ திரும்ப அதே பாகத்தை நடிக்கணும். இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக அதிக பாகம் நம்முடையதாகும். ஏன்னா இவ்வளோ காலம் அதிகமாக இருக்கிறது தேவி தேவர்கள் தான். அனைவரையும் விட அதிக சுகம் நமக்கு தான் கிடைக்கும். உங்களது தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? அங்கே இல்லாத சுகமே கிடையாது. இதெல்லாம் தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். மற்ற அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அவ்வளோ சுகத்தை அவங்க சத்தியுகம் திரைத்தகத்தை பார்க்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஏன் அதுக்கு போகணும், அதை பற்றியெல்லாம் நாம் நினைக்கணும். முக்தியில் போவாங்க, எப்படி போவாங்க, எத்தனை காலம், எத்தனை வருஷம் இருப்பாங்க, இதெல்லாம் வேண்டாங்கிறார். அனைவரையும் திரும்பி அழைத்து செல்ல தான் தந்தை வந்திருக்கின்றார். இப்போ மீண்டும் எல்லாரையும் இதிலேருந்து லிபரேட் பண்ணி பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காரு. கொசு கூட்டத்தை போல அனைவரையும் பாபா அழைத்து செல்வார். ஷரீரம் அழிந்துவிடும், மற்றபடி ஆத்மா அழியாது.
அது கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்றுவிடும். எல்லா ஆத்மாவும் நம்ம எல்லா விதமான எல்லா பிறவியில் செஞ்ச கர்மத்தோட கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுவோம். ஆத்மாவை நெருப்பில் போடுவதன் மூலம் தூய்மையாக ஆகிவிடும் என்பது கிடையாது. சரீரத்தில் தான் நெருப்பில் போட்டு அழிக்க முடியும், ஆத்மாவை எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மாவை நெருப்பில் போட்டால் கூட உள்ளே இருக்கக்கூடிய பாவக்கணக்கெல்லாம் அழியாது. ஆத்மா நினைவு என்ற யோகத்தின் மூலம்தான் தூய்மையாக ஆக வேண்டும். யோக அக்னின்னு பாபா அதனால தான் சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, சீதை நெருப்பிலிருந்து வெளிவந்தார் என்று அவர்கள் நாடகத்தை உருவாக்கிவிட்டனர். ராவணன்கிட்டேருந்து வந்தவொன்னே அக்னி பிரவேசம் பண்ணாங்க தூய்மையை காட்டுறதுக்காகன்னு. ஆனால் பாபா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. சீதைனா யார்? ஆத்மா நாம தான். இப்போ யோக அக்னி அதில் பிரவேசமாகி தான் நம்ம தூய்மையாகிறோம். இப்படியெல்லாம் உருவாக்கிட்டாங்க. எந்த ஒருவரும் யாரும் நெருப்பில் இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது. சீதைகளாகி நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மை இல்லாமல் இருக்கிறீர்கள், ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது ஒரு தந்தையோட நினைவின் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும். ராமர் என்பது ஒரே ஒருவர் தான். யார்? பரமாத்மா. அக்னி என்ற வார்த்தையை கேட்டதும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்டார் என்று நினைக்கின்றார்கள். அக்னி பிரவேசம் பண்ணார், ராவணனோட ஜெயிலிருந்து அக்னி பிரவேசம் பண்ணி தூய்மையாகி அப்புறம் ராமரை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. யோக அக்னி எங்கே இருக்கிறது? இந்த நெருப்பு எங்கே இருக்கிறது? ஆத்மா பரமாத்மாவிடம் யோகம் வைத்து கொள்வதன் மூலம்தான் தூய்மையான நிலையை அடைய முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்குது பக்தியில் சொல்கிறதுக்கும் இங்கேயும். ஆத்மாக்கள் அனைவரும் சீதைகள் ராவணனோட சிறையில் சோகவனத்தில் இருக்கிறார்கள். அசோகவனம் அங்கே சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு? சோகவனம், சோகம் நிறைந்த இடம். இங்கிருந்து சுகம், இங்கே இருக்கக்கூடிய சுகம் எல்லாமே காக்கையோட எச்சம்க்கு சமமானது. கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், காணா போயிடும். சொர்க்கத்தோட சுகம்தான் அளவற்றது. ஆக குழந்தைகள் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் இதில் உங்களுக்கு வரக்கூடாது. தேக அபிமானம் வருவதன் மூலம் பல வகையான கேள்விகள் எழுகின்றன. பாபா சொல்லக்கூடிய விஷயத்திலேயே அவங்க நிறைய கேள்வி வருது. பாபா சொல்கிறாங்க தான், பிறகு தந்தை எந்த காரியம் கொடுக்கிறாரோ அதை செய்வது கிடையாது. இது கஷ்டம், இது முடியுமா நம்மளால், அப்படிலாம் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மூல விஷயம் தூய்மையாக இருக்க வேண்டும் இல்லையா? தூய்மை இல்லாத விஷயத்துலேருந்து நம்ம தூய்மை ஆகிறது தான் முக்கியமான விஷயம். மற்ற எந்த சங்கல்பமும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கனே, எப்படி இருக்கிறது, முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது பத்தீத்த உலகம், அது தூய்மையான உலகம். அங்கே போகணுன்னா நம்ம தூய்மையாகி தான் தீரணும். தூய்மை ஆவது தான் முக்கியமான விஷயம். யார் தூய்மையாக்க முடியும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினால் யாருக்கிட்டையாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. தன்னை விகாரம் நிறைந்தவர்கள் என்று யாரும் நினைப்பது கிடையாது, அப்படி புரிஞ்சுக்கிறதே இல்லை. கோபித்து கொள்கிறார்கள், தன்னை விகாரி என்று நினைக்கிறதில்ல. ராமர், சீதை, லக்ஷ்மி நாராயண் இவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள் தானே, அவங்களுக்கும் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கும் குழந்தைகள் பிறக்கின்றனர், அதனால் அது விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகிறது என்பதை மறந்து விடுகின்றனர். அது சிவாலயம், அங்கே குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் காம விகாரம் அங்கே இருக்காது. அங்கே பாவன ஆத்மாக்கள் இருப்பாங்க, ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது சிவனால் உருவாக்கப்பட்ட தூய்மையான கோயில் போல சிவாலயம். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு யுக்திகளை புரிய வைக்கின்றார். இவர் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். உலகத்தில் ஒரு குரு இறந்து விட்டால் பிறகு குழந்தைகளுக்கு சிம்மாசனத்தை கொடுத்து விடுகின்றனர். பாபா சொல்கிறாங்க தான், அவர்கள் எப்படி சத்கதி கொண்டு செல்வார்கள்? குரு போயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறவங்கள சிம்மாசனத்தில் உட்கார வச்சாலும் யாருக்கும் அவங்க சத்கதியெல்லாம் கொடுக்க முடியாது. யாருக்கும் அவங்களுடைய துக்கத்திலேருந்து விடுதலை கூட செய்ய முடியாது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தர் தான். ராவண ராஜ்யத்தில் துர்கதி தான் இருக்குது, ராமராஜ்யத்தில் சத்கதி இருக்கும். தந்தை அனைவரையும் தூய்மையானவர்களாக ஆக்கி அழைத்து செல்கிறார். யாருமே உடனடியாக பத்தீத்தமாக ஆகிவிடுவது கிடையாது. ஒவ்வொரு பிரிவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கி வரும். வரிசை கிரமமாக இறங்கி சதோ பிரதான நிலையிலிருந்து சதோ, ரஜோ, தமோ, தமோ பிரதானம், இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் 84 பிறவி சக்கரம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கலங்கரை விளக்கு போன்று இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் வழிகாட்டுறவங்களா. இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது? இந்த ஞானத்தை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற அனைவருக்கும் வழியை கூற வேண்டும். நீங்கள் அனைவரும் சேனைகள், மிலிட்ரிங்கிறார். நீங்கள் முன் சென்று வழி நடத்தக்கூடியவர்கள், வழி கூறக்கூடியவர்கள். இப்பொழுது சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். ஏன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்க? சுகமாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும், அதுக்கு வழிகாட்டுங்க. இப்பொழுது
கலியுகம் துக்கதாமத்தை மறந்து விடுங்கள்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மிக நல்ல வழியை சொல்கின்றோம். பதீத்த பாவனர் ஒரே ஒரு நிராகார தந்தை தான். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீங்க. இதெல்லாம் சொல்லுங்கங்கிறார். உங்களது ஆத்மாவில் படிந்திருக்கும் கரையெல்லாம் அப்போ போயிடும். பகவானுடைய மகா வாக்கியம் என மனாபவ, மனதை என்னிடம் செலுத்துங்கள், என்னிடம் திருப்புங்கள். சிவ பகவானுடைய மகா வாக்கியம் விநாச காலத்தில் விபரீத புத்தியாக இருக்கக்கூடியவர்கள் அழிந்து விடுவார்கள். மேலும் விநாச காலத்தில் பரம்பிதா பரமாத்மாவின் மீது அன்பான புத்தியுடையவர்கள் வெற்றி அடைவார்கள். நீங்கள் எந்த அளவு அன்பான புத்தியுடையவர்களாக ஆகின்றீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். விபரீத புத்தினா அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறத யார் அன்பாக கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு நடக்கிறாங்கன்னா அவங்க அன்பான புத்தி. கேட்காதவங்க விபரீத புத்திங்கிறார். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞான ரத்னங்களினால் தனது புத்தி என்ற பையை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான சந்தேகமும் வரக்கூடாது. எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். மற்றபடி கேள்விகளில் போகக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு தந்தையிடத்தில் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமமாக இனிமையான சாக்ரீனாக மாற வேண்டும். வரதானம், சதா ஞான சூரியனோட எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவராக ஸ்வமான் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். சூரியனோட எதிரில் சூரியனை பார்த்ததும் சூரியனோட கிரகணங்கள் அவசியம் வரும். யார் சூரியனுக்கு முன்னாடி இருக்காங்க பார்க்குறாங்க, அதனுடைய ரேஸ் கிரகணங்கள் வரும். அதே போல தான் எந்த குழந்தைகள் ஞான சூரியன் தந்தையினுடைய எதிரில் சதா இருக்கிறார்களோ அவர்கள் ஞான சூரியனுடைய அனைத்து குணங்களின் கிரணங்களையும் தனக்குள் அனுபவம் செய்வர். அவரை நினச்சாலே அவர் முன்னாடி இருக்கிற மாதிரி. இப்போ எல்லா அவருடைய குணங்களும் தனக்குள்ள அனுபவம் செய்வாங்க. அவர்களது தோற்றத்தில் உள்நோக்கு முகத்திற்கான ஜொலிப்பு இல்லையா, அவங்க வெளிமுகமாக இல்லை, வெளி உலகத்தோட விஷயங்கள் அவங்க மனசு புத்தியில் இல்லை, உள்நோக்கு முகமாக இருக்காங்கங்கிறது அவங்க முகத்திலே தெரியும். மற்றும் சங்கமயுகத்தின் எதிர்கால அனைத்து சுயமரியாதையினுடைய ஒளி தென்படும். சங்கமகத்தில் இருக்கோங்கிற அந்த குஷி போதை, நான் யாருங்கிற சுயமரியாதையோட போதை, இதெல்லாமே அவங்களோட அந்த முகத்திலே வெளிப்படும். இதற்கு இது கடைசி நேரம் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கணும்னா இது கடைசி நேரம். உலகத்துக்கு நாடகத்துக்கும் கடைசி நேரம், எனக்கும் கடைசி நேரம், இந்த ஞாபகம் இருக்கணுங்கிறார். எந்த ஒரு நிமிடத்திலும் இந்த சரீரம் அழிந்து போகலாம். ஆகையால் சதா அன்பான புத்தியுடையவர்களாக இருந்து ஞான சூரியனோட எதிரிலே இருந்து அவர் முன்னாடியே அவர் நினைவிலே இருந்து உள்நோக்கு முகம் மற்றும் சுயமரியாதையின் அனுபவத்தை செய்யுங்கள். இந்த உலகத்தை பார்க்காதீங்க, தன்னை பாருங்கள். பாபா என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஆகணும், என்ன முயற்சி பண்ணணும், அப்படி அந்தர்முக்கியாக இருங்க. மேலும் நான் யாருன்னு பாபா சொல்லியிருக்கார், எப்படிப்பட்டவன், என்னோட மதிப்பு என்ன, அந்த சுயமரியாதையில் இருங்க. ஸ்லோகன், சதா பறக்கும் கலையில் பறப்பது தான் சண்டை சச்சரவுகளின் மலையை கடப்பதாகும். சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா அது கூட நாம் சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது. ஞானத்தோட ஆதாரத்தில் அதை கடந்து போயிடணும், பறந்துடணுங்கிறார். பறக்கிறது ஈஸி. இப்போ ஞானத்தை யூஸ் பண்ணாலே பறக்கிறது இல்லை. சாதாரண சம்ஸ்காரத்தோடு இருந்தோன்னா இது ஏன், என்ன, எப்படி, எதுக்கு, இவங்க ஏன், எப்படின்னு அதில் மோதிக்கிறதா இருக்கும். அதனால் கடந்து போயிடுங்கிறார். அச்சா, அவ்யக்த இஷாரா. தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகுங்கள். தூய்மை தான் உயர்ந்த நிலையாகும். இதுவே யோகி வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். துளியளவும் சங்கல்பம், எண்ணத்தில் கூட எந்த விதமான அசுத்தம் இருக்கிறது என்றால் எங்கே அசுத்தம் இருக்குமோ அங்கு தூய்மையான தந்தையோட நினைவு, அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற நினைவு இருக்காது. பாபா மறந்துடும். ஆகையால் மனதளவிலும் கூட அசுத்தத்தோட துளி இருந்துச்சுன்னா அதை அழித்து சம்பூர்ண தூய்மையாக இருங்க. நான் பூஜை ஆத்மா இந்த ஷரீரம் என்ற கோயிலில் அமர்ந்திருக்கின்றேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். இந்த உடல் ஒரு கோயில், நான் இதில் இருக்கக்கூடிய மூர்த்தி அப்படிங்கிற நினைவில் இருங்க. அப்போ கோயில் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய மூர்த்தி இன்னும் எவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அச்சா, ஓம் சாந்தி.